ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மயோன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மத்தி மீன் ரசம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 மீடியம் சைஸ் தக்காளி, 8 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 எலுமிச்சம்பழம். மத்தி மீன் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிள்ளை, 2 தக்காளியும் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்குள்ளே அதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதை தக்காளியில் போட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு லெமன் ஜூஸை நல்லா பிழிஞ்சு விடணும். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதை குக்கரில் வச்சு 2 விசில் விட்டும் இறக்கிக்கலாம். ரசம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் மத்தி மீனையும் ஆட் பண்ணிக்கணும். மீன் போட்டு அதை நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஒரு தட்டு போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம சேர்த்த மத்தி மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு, ரசமும் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி ரசத்தை இறக்கிடணும். இப்போ நமக்கு நல்ல டேஸ்டான மத்தி மீன் ரசம் ரெடி. இப்போ இந்த மத்தி மீன் ரசத்துக்கு நம்ம ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணணும். கருவேப்பிலை மத்தி மீன் ஃப்ரை. இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள். இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். நம்ம அரைக்கிற பேஸ்ட்டில் கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை மத்தி மீன் மேலே கோட் பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஆட் பண்ணி ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கணும். வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு மேக்னேட். இப்போ ஒரு தவாவில் கோகோனட் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அதில் ஃபிஷ்ஷை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு கருவேப்பிலை மத்தி மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை மத்தி மீன் ரசம், ரைஸ் இதோட வச்சு நான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த மாதிரியான ஃபுட் வீடியோஸ்க்கு மிஸ்டர் மயோன் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.